வெல்கம் டு பிகினர்ஸ் கிச்சன். இன்க்ரீடியண்ட்டை பார்த்தாலே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இன்றைக்கி நம்ம காபூலி சன்னா வச்சு தான் ரெசிபி பண்ண போகிறோம். பட் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சன்னா மசாலா பிரியாணி பண்ண போகிறோம். கேட்கவே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது இல்லையா? வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் காபூலி சன்னா. இதை நான் வந்து ஒரு ஓவர் நைட் சோக் பண்ணி குக் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஒரு 4 விசில்ஸ் விட்டு. இதில் வந்து ஒரு 1 கப் சன்னா இருக்குது. நீங்கள் கம்மியாக வேணும்னா 1/2 கப் கூட போட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நிறைய நியூட்ரிஷியஸாக இருக்கணுங்கிறதுக்காக 1 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் சோக் பண்ணால் போதும். அப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக். இது வந்து நான் பெஸ்டல் மோட்டார் வச்சு தான் ரஃபாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 இன்ச் ஜிஞ்சர், ஒரு 4 கார்லிக் க்ளோவ்ஸ், அப்புறம் 1 க்ரீன் சில்லி ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு சீசனிங்க்கு வந்து cumin சீட்ஸ் ஒரு 1 டீஸ்பூன், சின்னமன் ஒரு 1 இன்ச் ஸ்டிக் எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து இந்த பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் தான் டைரெக்டாக பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஹீட் ஆனோடனே இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ, 1 டேபிள் ஸ்பூன் கிடையாது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இதில் இந்த cumin சீட்ஸும் சின்னமனும் போட்டுடலாம். இப்போது அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுடலாம். அந்த சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே போட்டுட்டேன். இது இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆனியன் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் வந்து கொஞ்சம் வதங்க வச்சிடலாம். இப்போ அந்த டொமேட்டோலாம் வதங்கிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, இதில் வந்து நான் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் சன்னா மசாலா பவுடர் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சன்னா மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா கரம் மசாலா பவுடருமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த எல்லா ஸ்பைசஸையும் அந்த வதங்கிட்டு இருக்க அந்த மிக்சரில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எல்லா பவுடர்ஸையும் இதில் போட்டுட்டேன். ஸ்பைசஸ்லாம் சால்ட்டும் போட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி வச்சுருக்க சன்னாவை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சன்னாவை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வாட்டரை மெஷர் பண்ணி ஆட் பண்ணலாம் பிரியாணி பண்ணுறனால. இப்போ நான் இதில் ட்ரெயின் பண்ணி வெறும் சன்னா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து 1/2 கப் ரைஸ்க்கு 3/4 கப் வாட்டர் எடுக்க போகிறோம். அதாவது 1:1.5 ரேஷியோவில். ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் சன்னா வாட்டர் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி இப்போ இதில், ஏன்னா ஆல்ரெடி இது குக் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ வெறும் ரைஸ்க்கான வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதில் நான் இப்போ 3/4 கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் இப்போ நான் வந்து 3/4 கப் தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். சால்ட்டு, ஸ்பைசஸ் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரைஸ் ஆட் பண்ணலாம். இப்போ அது பாயில் வந்துடுச்சு. அதை நான் சிம்மர் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து அந்த ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து ஒரு சின்ன கொஞ்சமாக ஸ்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ணால் பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக இது குக் ஆகட்டும். பாயில் வந்தோடனே லிட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணலாம். இதில் மேலே சும்மா ஒரு கை கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கேன், ஜஸ்ட் டேஸ்ட்காக. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா ஃபுல் லோ சிம்மில் வச்சு ஒரு 1 விசில் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா பிரியாணி ரெடி ஆயிரும். நம்மளோட சூப்பர் டெலிஷியஸ் சன்னா மசாலா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த ரெசிபியை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பயங்கர டேஸ்ட்டாக வந்திருக்கு. நான் இதை இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். பாய்.